தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். சிவகங்கை மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் 13 துறைகள் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் உள்ள பயனாளிகள் அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் ஏனைய பிற துறை சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் தேவையற்ற அலைச்சல் மற்றும் பணிச்சுமையை குறிக்கும் நோக்கில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் காளையார் கோவில் ஒன்றியம், சொக்கநாதபுரம் ஊராட்சி மற்றும் எஸ்புதூர் ஒன்றியம், வாரப்பூர் ஊராட்சி ஆகிய இரு ஊராட்சிக்கு அருகாமையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை உள்ளடக்கிய ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து நடத்திய மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் 13 துறைகள் பங்கேற்றன. தொடர்ந்து நடைபெற்ற முகாமில் பயனாளிகளிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களில் மருத்துவ காப்பீடு கேட்டு விண்ணப்பித்த மனுக்கள் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. மேலும் பல்வேறு துறைகள் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வேளாண் துறை சார்பில் உளுந்து விதைகளும் தென்னை மர கன்றுகளும் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பல கிலோமீட்டர் பயணம் செய்து மனுக்களை வழங்கி வந்த நிலையில் அந்தந்த பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இதுபோன்ற முகாமினை ஏற்பாடு செய்த தமிழக அரசினையும் மாவட்ட நிர்வாகத்தையும் முகாமிற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பணியாற்றிய அதிகாரிகளையும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இம்முகாமில் டாஸ்மாக் துணை ஆட்சியர், தேவக்கோட்டை கோட்டாட்சியர் பால்துறை, சிவகங்கை வட்டாட்சியர் சிவராமன், தனி வட்டாட்சியர்களான புஷ்பலைலா, பாலகிருஷ்ணன், துணை வட்டாட்சியர்களான பாரதி, கணேஷ், வருவாய் ஆய்வாளர் ராதா, கிராம நிர்வாக அலுவலர் மெர்சி, வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாராணி, வட்டார வளர்ச்சி அலுவலர் பழனியம்மாள், வட்டார உதவி பொறியாளர் ராஜா, காளையார் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் ராஜேஸ்வரி, ஒன்றிய கவுன்சிலர்களான ராமலிங்கம், பிள்ளம்மை, முகாமில் பங்கேற்ற ஊராட்சி மன்ற தலைவர்களான கண்ணன், செல்வராஜ், பாண்டியழகு, வடிவேல், உடையப்பன், அழகு, முரளி, செல்வி, மாலா. எஸ்புதூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற முகாமில் சிங்கம்புணரி வட்டாட்சியர் பரிமலா, மண்டல துணை வட்டாட்சியர் பழனிக்குமார், எஸ்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமணராஜ், வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களான ஜெயசூர்யா, விஜயராகவன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வகுமார், வாராப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் மலர்விழி நாகராஜன், செயலர் வெள்ளைச்சாமி, வார்டு உறுப்பினர்கள் பழனி அறுவகம், சமூக ஆர்வலர் பொறியாளர் VNR நாகராஜன் மற்றும் 13 துறைகள் சார்ந்த அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இம்முகாமிற்கான ஏற்பாட்டு மேற்பார்வை பணிகளை சொக்கநாதபுரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன், வாரப்பூரில் ஊராட்சி மன்ற தலைவர் மலர்விழி நாகராஜன் ஆகியோர் செய்திருந்தனர்.